தமிழர்களின் வரலாற்றையும் பண்பாட்டையும் சமூக பங்களிப்பையும் சிறப்பாக பதிவு செய்துள்ள ஊர் திரும்பியவர் வேர் ஊன்றியவர் தென்கிழக்காசியாவிலும் சிங்கப்பூரிலும் தமிழர் நூலின் தன் வாசிப்பு அனுபவத்தையும் தான் அறிந்து கொண்டதையும் பற்றி பேச வருகிறார். அவர் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் இளங்கலை 4ஆம் ஆண்டு சமூக அறிவியல் மாணவி அருணா கந்தசாமி. இவர் பல மேடைகளை பார்த்துள்ளார். இன்று பெரியார் சமூக சேவை மன்றத்தின் மேடையை அலங்கரிக்க உள்ளார் அருணா கந்தசாமி அவர்கள். சின்னஞ்சிறு சிட்டாய் சிறகு விரித்து பறக்க முற்பட்ட போது வானமாய் விரிந்து எனக்கு வழிகாட்டிய என் ஆசான் முனைவர் மன்னை ராஜகோபாலன் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தாம் பெரியார். இதுக்கு முன்னாடி இந்த பாடலை கேட்டிருப்பீங்க என்று பாரதிதாசனின் வரிகளை நினைவு கூர்ந்து அவர்தாம் வழித்தோன்றல் மானமிகு ஆசிரியர் ஐயா அவர்களை வணங்குகிறேன். வணக்கம். ஓகே, உங்கள் முன்னாடி பேசுகிறது எனக்கு உயர்வாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப உதறலாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாட்களே ஏறத்தாழ 400 பக்கங்கள் இருக்கிற இந்த ஊர் திரும்பியவர் வேர் ஊன்றியவர் அப்படிங்கிற நூலை படித்து விமர்சனம் கொடுக்கறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் அம்மா சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தில் இருக்கிற பல நல்ல கருத்துகள் இளைய சமுதாயத்திட்ட போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் என்னை அழைச்சிருக்காங்க. அதனால் ரொம்ப பெருமையோடு இந்த விமர்சனத்தை நான் தொடங்குறேன். இந்த புத்தகத்தோட முதல் பக்கத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் இருக்கும். சிங்கப்பூரின் முன்னாள் அதிபர் திரு SR நாதன் அவர்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பாடலில் பல்லின சமுதாயம், அதாவது பல்வேறு மொழிகள், பண்பாடுகள், கலாச்சாரங்கள் கொண்ட சிங்கப்பூரை போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாடுக்கு அது ரொம்ப பொருத்தமான ஒரு பாடல். நானும் பாடி பார்த்தேன், உண்மைதான், நீங்களும் கேளுங்க. தஞ்சாவூர் மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை, இது பொம்மை இல்லை உண்மை, தந்தானே தானானே தந்தான குயிலே சாமி தந்தானே தானானே என்னோட மயிலே. ஆமாம், இதுதான் அந்த பாடல். சரி, இப்போ அடுத்த கருத்துக்கு வரும். வேர் ஊன்றியவர்கள் அப்படின்னா யார், ஊர் திரும்பியவர்கள் அப்படின்னா என்ன பொருள் அப்படிங்கிறத விளக்கும். மண்ணில் வேர் பிடிச்சு நிற்கிற மரத்துக்கு தான் உறுதி உண்டு. அதுக்கு அப்புறம்தான் அதோட விழுதுகள் விரிஞ்சு அது விருட்சமாகும். குளக்கரை பாசியும் தாவரம்தான், ஆனால் நீர்க்குள்ள அது வேர் கொள்ளாது. அப்படிதான் வந்தவர்களும் சென்றவர்களும். ஆனால் நிலைத்தவர்களின் வரலாறு மட்டும்தான் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. எத்தனை இடர்பாடுகள், சவால்கள் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் சந்திச்சிருக்காங்க. அதை நீச்சி தான் சொகுசான இன்றைய வாழ்க்கை அப்படிங்கிறத எண்ணி பார்த்து நான் ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறேன். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற பொன்மொழிக்கு ஏற்ப உலகத்தில் பல பகுதிகளுக்கு சென்று தமிழர்கள் பழங்காலத்திலே தங்களை நிலைநிறுத்தியிருக்காங்க. நத்தி வாழவும் இல்லை, மற்றவங்க கூட ஒட்டி வாழவும் இல்லை, உழைப்பால் உயர்ந்தவர்கள் என்பதை இந்த நூல் மூலமாக நான் அறிகிறேன். பழங்காலத்திலேயே நம் முன்னோர்கள் கடலோடிகளாக, அதாவது காற்றுடைய போக்கை கணிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி கப்பலை செலுத்தி வணிகம் செஞ்சுருக்காங்க. தென் சீன கடல்ல இருந்து எகிப்து எல்லை வரைக்கும் சுமார் 7000 கிலோமீட்டர் தாண்டி வணிகம் செஞ்சுருக்காங்க. இதை இந்த புத்தகத்தில் படிக்கும்போது எனக்கு அப்படியே வியப்பாகவும் ரொம்ப மலப்பாகவும் இருந்துச்சு. சோழர்களின் படையெடுப்பினால கைப்பற்றப்பட்ட மலையா தீபகற்பத்தின் வடபகுதி தான் கடாரம். 1 நூற்றாண்டு காலம் சோழனின் ஆட்சிக்கு கீழ் அது இருந்திருக்கு அப்படிங்கிற செய்திக்கான ஆதாரங்கள் உட்பட இந்த புத்தகத்தில் நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அந்த ஆதாரங்கள் உட்பட அந்த புத்தகத்தில் இருந்துச்சு. இந்த கடார வெற்றியின் எதிரொலியாகவும் அதை கொண்டாடும் விதமாகவும் தமிழ்நாட்டில் கடாரம் கொண்டான்கிற பேர் 9 இடங்களுக்கு சூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது செய்தியையும் இந்த புத்தகம் குறிப்பிட்டிருக்கு. நமது சிங்கப்பூருக்கு சோழர் படை வந்ததா, அதற்கான ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அதன் கலாச்சார எதிரொலிகளை நம்ம காண முடியும். இப்போ காத்தோங் வட்டாரத்தில் இருக்க சிலோன் சாலையில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ செண்பக விநாயகர் ஆலயத்துடைய கட்டுமான கலை அம்சங்களும் சிலை அமைப்புகளும் சோழர்களின் கட்டுமானத்தை நினைவுபடுத்தும் வண்ணம் இருக்கிறதா இந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு.
இந்த செய்திகளை பார்க்கும்போது இந்த புத்தகத்தை அமைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கள ஆய்வே செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் இதன் பின்னாடி பேர் உழைப்பு இருக்குது அப்படிங்கிறதும் நம்மளால் உணர முடியுது. கடற்சார் வணிகத்தை நம் முன்னோர்கள் மேற்கொண்ட போது அங்கே தமிழ் வணிக மொழியாகவும் இருந்திருக்கு அப்படிங்கிற தகவலை படிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த நூலின் தொடர்ச்சியாக தாய்லாந்து நாட்டோட கலை பண்பாட்டில் கூட தமிழ் சுவடுகள் காணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த நூல் சுட்டி காட்டுது. தாய்லாந்து மக்களோட சமூக உறவாடல் இருந்தது அப்படிங்கிற செய்தி, தமிழன் குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுனவன் கிடையாது, யாதும் ஊரே அப்படின்னு வாழ்ந்தவன் தான் அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம அறியலாம். தாய்லாந்து நாட்டில் 2 விழாக்கள் கொண்டாடுவாங்க. ஒன்று திரியம்பாவை, இன்னொன்று திருப்பாவைன்னு சொல்லுவாங்க. அந்த 2 கொண்டாட்டங்களில் அது நம்ம திருப்பாவை திருவெம்பாவையின் திரிபாக காணலாம் அப்படிங்கிறதையும் இந்த நூல் குறிப்பிட்டிருக்கு. இந்த நூலில் பக்கம் 292 ஒரு படம் இருந்துச்சுங்க. அந்த படத்தை பார்த்து நான் அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கிட்டேன். தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை வாங்கி அந்த படத்தை பாருங்கள். ஒரு பெண்மணி, சரியா, அவங்க அப்படியே ஸ்டைலாக கால் மேலே கால் போட்டு அமர்ந்திருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா அவருடைய கணவன் நிற்கிறாங்க. வருடத்தை பார்த்தீங்கன்னா 1890. கால் மேலே கால் போட்டு உட்கார்றதுலாம் தேக சௌரியம்தான். சிங்கப்பூரில் ஆணாதிக்கம் பெருசாக இல்லை, ஆணும் பெண்ணும் சரி நிகராக தான் வாழ்கிறாங்க. அப்பப்போ நான் ஒரு சிங்கப்பூர் தமிழச்சி அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுவேன். சிங்கப்பூருக்கு பல பேர் வந்தாங்க சென்றாங்க, ஆனால் நிலைத்தவர்கள்னால தான் சிங்கப்பூர் தமிழர் அப்படிங்கிற அடையாளம் கிட்டியது என்று இந்த நூல் குறிப்பிடுவதில் யாருக்கும் 2 கருத்துக்கள் இருக்க முடியாது. வந்தவர்கள் வேணாலும் முதல் தலைமுறையினர் புலம்பெயர்ந்தவர்கள் என்ற அடையாளம் பெற்றிருந்தாலும் அடுத்தடுத்த தலைமுறையினர் இம்மண்ணுக்கு உரியவர்களாகவே கருதப்படுகிறார்கள், வளர்க்கப்படுகிறார்கள், வாழ்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். தமிழ் கல்வி பற்றிய விரிவான ஆய்வு, கடந்த காலங்களின் மொழியின் படிநிலை, வளர்ச்சி மற்றும் இன்றைய நிலை ஆகிய அனைத்தும் நாம் படித்து தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் இந்த நூலில் இருக்க ஒரு சில பகுதிகளை தொட்டு தான் காட்டியிருக்கேன். அதனால் தொடர்ந்து படிக்க வேண்டியது உங்கள் எல்லாருடைய பொறுப்பும். வாய்ப்புக்கு நன்றி அளித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.